இன்னைக்கும் ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவை குறித்து பைபிள்ல அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நீங்க பேசுறதுல தான் எல்லாமே இருக்குது. நீங்க இந்த ரெண்டுல இருந்து எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டா, நிச்சயமா நான் ஜீவனை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க உங்க லைஃப்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, அதை எப்பவாவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அநேக நேரம் நம்ம நெகட்டிவான காரியங்களை ரொம்ப பேசுறோம், அநேக நேரம் நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசுறோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேச்சுனால நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கிறது. அந்த பேச்சு அதை நீங்க மாத்தணும். அதனாலதான் இந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இப்போ உங்க நாவில் இருக்கிற அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க. எப்படி? ஜீவனை பேசுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச அறிக்கை பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுல நிச்சயமா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதனாலதான் அடிக்கடி அநேக ஊழியர்கள் சொல்றாங்க, விசுவாச அறிக்கை பண்ணி தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பயத்தை மேற்கொள்ளுங்க. நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என்னுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கவலைகள் எல்லாம் மேற்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருப்பேன், அவர் என் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி எப்போதும் சந்தோஷமா இருங்க. என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தினால வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்க. இப்படி அநேக காரியங்களை நீங்க பேசி பேசி உங்களுடைய வாழ்க்கையில உள்ள நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஒரு வெற்றி வீரனாக, வெற்றி வீராங்கனையாக நீங்க எழும்பி தேவனுக்காக எழும்பி பிரகாசிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி மரணத்தை குறித்து, வியாதியை குறித்து எதுவுமே பேசாதீங்க. ஜீவனை குறித்தே பேசுங்க. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அநேக காரியங்கள் விசுவாச அறிக்கையினாலே உங்க வாழ்க்கை மாற்றப்படும். இது உறுதி. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நீங்க தேவையில்லாததை பேசாதீங்க. தேவையானதை என்னதுன்னா தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க பேசுங்க.